ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் ஒரு பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன செய்யறது, மாவு இல்லை, எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு வந்து ஈஸியாக ஒரு டிஃபன் செஞ்சிடலாங்க. அது என்னன்னா, ஒரு ரவை இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த தக்காளி 2 தக்காளி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை மட்டும் நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மைய அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் இதை அரைச்சி நம்ம இது மிக்சிலேருந்து அரைச்சி வச்சுட்டோம். இதில் நம்ம என்ன சேர்க்கணும்னா, நம்ம ரவை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை பாருங்கள், 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 1 கப் ரவை ஒரு 200 கிராம் 250 கிராம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு போட்டுக்கணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை காட்டுறேன். இதை பாருங்க, நம்ம இதில் போட்டுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம 250 கிராம் எடுத்துக்கிறோம். அதே கப்பால் 1 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எந்த கப்பால் நம்ம கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பால் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்க வேண்டியதான். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு இருக்கு இல்லையா, அந்த மாவை வந்து நம்ம அரைச்சி இதை ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு சைடிஷ் வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து உங்களுடைய இது விருப்பம், தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா தேவையான அளவு தண்ணி, நம்ம தண்ணி ஆட் பண்ணி தான் அரைச்சிருப்போம். ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஏன்னா தோசை பதத்துக்கு கரெக்டாக வரணும் இல்லைங்களா, அதனால தண்ணியை ஊற்றி நம்ம கரெக்டான பதத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊத்திடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தோசை சரியா வராது. இதுக்கு சைடிஷ் நம்ம ஒரு சட்னி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியான வேலை தாங்க இது, டக்குன்னு முடிச்சிடலாம். வீட்டில் எதுவுமே இல்லையே நம்ம செய்யும் போது ரவை இருந்துச்சுன்னா, 2 தக்காளி கூட இருந்துச்சுன்னா, 2 பச்சை காஞ்ச 4 காஞ்ச மிளகாய் போட்டுன்னா அரைச்சிட்டோன்னா ஒரு ஈஸியான மெத்தட்ல ஒரு டிஃபன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது, தோசை பதத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான அளவு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு தெரியல, தோசை சுட்டுருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, அதுக்கு நம்ம வந்து இந்த டிஃபன் வந்து ரவை தோசை செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சைடிஷ் சட்னி அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டுக்கலாங்க. ஓகேங்க, இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் உடச்சக்கடலை போட்டுக்கலாம். உடச்சக்கடலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அழகாக வந்திருக்கு பாருங்க, குளராத பிடிக்க அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்க. அப்படியே நம்ம எடுத்து நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். இதை பாருங்க, அழகா வருது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்க, ரவையும் தக்காளியும் சேர்ந்த தோசை காலையில டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, அழகா நல்லா முறுமுறுன்னு பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. தக்காளி தோசை அந்த கலரோட மனமோட இருக்கும். நாங்க சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்கு சொல்லுங்க. அதுக்கேற்ற பிறகு தேங்காய் சட்னி நல்ல மனமான இதுக்கேற்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் புட்டு. இது பாருங்க, அழகா வருது பாருங்க. அப்படியே கொஞ்சம் புடுறீங்களா, அப்படியே சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு ரெசிபி சொல்லுங்க. ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.